ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் சம்மருக்கு எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துடுவோம். இது விஜயவாடா பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். இங்கே மாம்பழம் ரொம்ப ஸ்பெஷல். மாம்பழத்தில் கூட இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கான்னு எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இங்கே எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சவங்களோட தோட்டத்தில் போய் கொஞ்சம் காயெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்லேயே நேச்சுரலாக பழுக வச்சோம். ஸோ டேஸ்ட் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மேங்கோ வெரைட்டியோட பேர் சின்ன ரசம்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் இன்னைக்கு மேங்கோ ஜெல்லி பண்ண போகிறோம். மாம்பழத்தில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் இந்த சிரப்பை ஃபில்டர் பண்ணவே இல்லை. இந்த மேங்கோ ஜெல்லி பண்ணுறதுக்கு ஜூஸ் நல்லா கெட்டியாகணும். அதனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கெட்டியாகிற வரைக்கும் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நெய் தடவி வச்ச பிளேட்ல அந்த மேங்கோ சிரப்பை ஊற்றி 2 இல்லை 3 நாள் வரைக்கும் நல்லா வெயில காய வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி லேசான ஒரு டவலால மேலே மூடி வச்சீங்கன்னா டஸ்ட் படாம இருக்கும். இந்த ஜெல்லி ரெடி ஆகிறதுக்கு எங்களுக்கு கம்ப்ளீட்டா 3 days ஆச்சு. இந்த ஸ்வீட்டை நீங்க 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.